பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவ பிள்ளைகள் கவனியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்து இருக்கிறது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய சின்னமே, ஒரு நாள் தேவன் அந்த உன்னத பாட்டின் சகோதரியுடைய வீட்டின் கதவை வந்து தட்டுகிறார். அவர் தட்டும்போது ரொம்ப அன்பாக, அமைதியாக, சாந்தமாக, அழகாக, தெளிவாய், நிதானமாய் கூப்பிடுகிறார். அப்படி கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிட்டு தட்டுகிறார் என்றால், என் புறாவே, என் பிரியமே, என் சகோதரியே, என் உத்தமியே, கதவை திற என்று சொல்லுகிறார். ரொம்ப அன்பாகத்தான் கூப்பிட்டார், ரொம்ப அன்பாகத்தான் கதவை தட்டினார். ஆனால் அந்த சகோதரியோ அந்த சத்தத்தை அவள் கேட்டிருந்தும், இது என் நேசர்தான் என் கதவை தட்டுகிறார், என் தேவன்தான் இந்த கதவை தட்டுகிறார், அவர்தான் என்னை கூப்பிடுகிறார், அவர்தான் என்னை உத்தமையே என்று அழைக்கிறார், அவர்தான் என் பிரியமே என்று அழைக்கிறார் என்றெல்லாம் அறிந்து இருந்தும் அவளுக்கு ஓடிப்போய் அந்த கதவை திறப்பதற்கு மட்டும்தான் மனசில்லாமல் இருந்துட்டாள். ஆனால் அந்த சத்தத்தை தெளிவாக கேட்டு இருக்கிறாள். அவளுடைய இருதயமோ விழித்து தான் இருந்தது. அவள் சொல்லுகிறாள், நான் என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் நேசர் கதவை தட்டுகிற சத்தத்தை நான் கேட்டேன். ஆனால் என் இருதயமோ விழித்து தான் இருந்தது. ஆனாலும் ஓடிப்போய் திறக்க தான் எனக்கு மனமில்லை. அதுக்கு காரணம் பல விதத்தில் சாக்கு போக்க சொல்கிறா பாருங்க. பல விதத்தில் சாக்கு போக்க சொல்லுகிறாள். என் அன்பின் தேவஜனமே, இவள் யார் என்றால் நேசரின் சத்தத்தை கேட்டவள். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நேசரின் சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க. நேசர் உங்கள் கதவை தட்டுகிறதை நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறீங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களை அழைக்கிற அழைப்பின் சத்தத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, எப்படியெல்லாமோ உங்களை அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார், வேத வசனத்தை கொண்டு அழைக்கிறார். அந்த அழைப்பின் சத்தமெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, என்னை கர்த்தர் அப்படி அழைத்தார், என்னை கர்த்தர் இப்படி பெயர் சொல்லி அழைத்தார். நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு தரிசனத்தின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய், எனக்கு நல்லா நான் தூங்கி கொண்டு இருக்கும்போது சொப்பனத்தின் மூலமாய் எனக்கு கர்த்தர் என்னை அழைத்தார். அதே நேரத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் தரிசனமாக என்னை அழைத்தார். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அழைத்தது உண்மையாக இருந்தாலும், அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டது உண்மையாக இருந்தாலும், அந்த தரிசனத்தை கண்டது உண்மையாக இருந்தாலும், சிலர் ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் உங்களை அழைத்தது உண்மையாக இருந்தாலும், அல்லது சபையிலே தேவ செய்தியின் மூலமாய் உங்களுக்கு அழைப்பின் சத்தம் கேட்டது உண்மையாக இருந்தாலும், அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்ட தேவ பிள்ளைகள் உடனே எழுந்து கதவை திறக்க மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த மனம் இல்லாததினால், அழைப்பின் சத்தத்தை கேட்டிருந்தும் கதவை திறப்பதற்கு மனம் இல்லாதபடி இருந்ததுனால தான் எவ்வளவு சாக்கு போக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு சாக்கு போக்கு இன்றைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அது சரியில்லை ஆண்டவரே, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வர ஆண்டவரே, நான் இதெல்லாம் செஞ்சுட்டு வர ஆண்டவரே, எனக்கு வேலை இருக்குது ஆண்டவரே, எனக்கு வேலை இருக்கப்பா, எனக்கு வருமானம் இல்லை,
நான் இப்போ வந்துட்டோம்னு சொன்னால், தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு நான் வந்துட்டோம்னு சொன்னால், நாளைக்கு என் குடும்பம் கஷ்டப்பட்டு போயிருமே, என் பிள்ளைகள் இருக்குது, என் கணவர் இருக்கிறார், என் மனைவி இருக்கிறாள், ஆண்டவரே இதெல்லாம் நான் சரி பண்ணிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். அது இல்லாமல் எவ்வளவோ சாக்கு போக சொல்லலாம். எவ்வளவு சாக்கு போக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு சாக்கு போக்க நீங்களும் சொல்லலாம். அதையும் தேவன் கேட்டுக்கொண்டு தான் இருந்தார். இன்றைக்கு வரை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் என்னை கேட்டுக்கொண்டுக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டிருந்தும் நீங்கள் நிர்விசாரமாக இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இந்த சகோதரியானவள் அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டிருந்தும், தேவனுடைய சத்தத்தை கேட்டிருந்தும் கதவை திறக்க மனமில்லாமல் படுத்து தூங்கி கொண்டே இருக்கிறாள். ஆனால் அவளுடைய இருதயமோ விழித்து தான் இருந்தது. ஆனால் கதவை திறக்க அவளுக்கு மனமில்லை. சாக்கு போக்க சொல்லுகிறாள். இதை அறிந்து கொண்டிருந்த ஆண்டவர் தட்டி தட்டி பார்க்கிறார். கதவை யாருமே திறக்கலை. அந்த சகோதரி திறக்கலை. உடனே அவர் போய்விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் உன்னை தட்டிக்கிட்டே இருக்கிறேன். அவர் போயிட்டார். தட்டி தட்டி பார்த்தார், திறக்கலை. கர்த்தராகிய தேவன் போயிட்டார். போனதுக்கு பிறகு அருமையான தேவச்சனமே, இந்த நேசர் போனதுக்கு பிறகு இவள் ஓடி போய் கதவை திறந்து நேசரை தேடுகிறாள். தெரு தெருவா தேடுகிறாள். வர்றவங்க போறவங்கிட்டெல்லாம் கேட்கிறா, என் நேசரை கண்டீர்களா, என் நேசரை கண்டீர்களா, என் நேசரை கண்டீர்களான்னு சொல்லி கேட்கிறா. பாருங்க அருமையான தேவச்சனமே, யாரும் அதுக்கு பதில் சரியா சொல்லவே இல்லை. என்ன நடந்துச்சா, அந்த வழியிலே போனவர்கள் காவல்காரர்கள், வேதம் தெளிவாக சொல்கிறது. அதே உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே என்ன சொல்லி தேடுகிறாள் பாருங்க. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, அவர் போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அருமையான தேவஜனமே, இப்ப எப்ப தேடுறா பார்த்தீங்களா? தேவன் இவளை கூப்பிட்ட போது இவள் கதவை திறக்க மனமில்லாம உறங்கிட்டு இருந்தவள், இவன் நினைச்ச நேரத்தில் போய் கதவை திறந்து பார்த்தா நேசரை காணல, அவர் போய்விட்டார். இப்ப கூப்பிடுகிறாள், இயேசுவே இயேசுவே என் நேசரே நேசரேன்னு கூப்பிடுகிறாள். ஒரு சத்தம் மறு உத்தரவு வரவில்லை, ஒரு மறு உத்தரவு வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வேதம் சொல்கிறது, அவரை காணாமல் இவள் துடிதுடிச்சு போயிட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவள் நேசரை தேடுகிறாள், நேசரை கூப்பிடுகிறாள். நேசரை தேடுகிற போது அவரை காணாமல் இவள் மனம் சோர்ந்து போயிட்டு இப்ப அவரை கூப்பிடுகிறாள். இயேசுவே நேசரே என் பிதாவே, இயேசுவே 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 என் நேசரே என் நேசரே நேசரேன்னு சொல்லி கூப்பிடுகிறாள். அந்த நேசர் அவளுக்கு மறு உத்தரவு கொடுக்கவும் இல்லை. இப்போ தேடவும் செய்கிறாள், கூப்பிடவும் செய்கிறாள். ஆனால் அவள் காணவும் முடியவில்லை, அந்த நேசரின் சத்தத்தை மறு உத்தரவு கேட்கவும் முடியவில்லை. இப்போ அவள் பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் நிற்கிறாள். நடந்தது என்ன? காவலாளிகள், அடுத்த வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் சொல்லுகிறது, நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் என் மேல் இருந்த போர்வையை எடுத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ பாருங்க, நேசரை தேடினாள், காணவில்லை. இப்போ கூப்பிடுகிறாள், அந்த சத்தம் அவருக்கு கேட்டாலும் மறு உத்தரவு வரவில்லை. இப்போ என்ன செய்யறானா, அங்கே இங்கே அலைஞ்சு 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 என் நேசரை கண்டீர்களா, நேசரை கண்டீர்களா, நேசரை கண்டீர்களா தேடுனா, நகரத்தில் திரிகிறதான காவலாளிகள் அவளை பிடிச்சு அடிச்சு நொறுக்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சிலர் என்ன செய்தாலாம், வேதம் தெளிவாகவே சொல்லுகிறது, என் மேல் இருந்த போர்வையை எடுத்து கொண்டார்கள். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் போயிரும்.
இப்போ அவருடைய மேல் இந்த போர்வை எடுத்துக்கொண்டார்களாம். யார் அவள் தெரியுமா? நேசரை தேடினவளுக்கு தான் அடி. நேசரை தேடினவர்களுக்கு தான் அடி, உதை, அவமானம் எல்லாமே. காரணம் என்ன? காரணம் என்ன? தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு நிர்விசாரமாக இருக்கிறவங்களுக்கு அடி. நிர்விசாரமாக இருக்கிறவங்களை பார்த்து தான் பிசாசு கை வைக்கிறான். அவங்களுக்கு தான் வேதனை, அவங்களுக்கு தான் கண்ணீர், அவங்களுக்கு தான் போராட்டம், அவங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு தான் பாடுகள், அவங்களுக்கு தான் வியாதிகள், அவங்களுக்கு தான் மரணக்கட்டுகள். யாருக்கு? நேசரை தேடினவளுக்கு தான், அந்த இயேசுவை தேடினவளுக்கு தான் இந்த பாடுகள். இன்றைக்கு நீங்க அநேக கேட்பீங்க, நான் இயேசுவைத்தானே தேடுகிறேன், நான் நேசரைத்தானே தேடுகிறேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த அடி, எனக்கு ஏன் இந்த வியாதி வரணும், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் என் பிள்ளைக்கு இந்த போராட்டம், இப்படியெல்லாம் நீங்க கேட்பீங்க. ஏன் இந்த போராட்டம்? இயேசுவைத்தானே தேடுறீங்க, இயேசுவைத்தானே ஆராதிக்கிறீங்க, இயேசுவைத்தானே இரவும் பகலுமா நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே ஆண்டவரே மனம் இறங்கும் சொல்லி இரவும் பகலுமா ஜெபிக்கிறீங்க. உபவாச கூட்டத்துக்குள்ள ஜெபிக்கிறீங்க, தனி ஜெபத்தில் பண்ணுறீங்க, குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போறீங்க. எல்லாம் சரி, எல்லாம் சரி, நல்லது. ஆனாலும் தேவனுடைய சத்தத்துக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியணும். அது இல்லாமல் நீ எவ்வளவு ஜெபித்தாலும் அந்த சத்தம் ஒரு வேளை கேட்காது. காரணம் என்ன? எத்தனையோ முறை கர்த்தர் உன்னை அழைச்சிக்கிட்டே இருக்கிறார். எத்தனையோ முறை கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். கபல சந்தர துரபலா. எத்தனையோ முறை கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தரிசனத்தின் வழியாக, சொப்பனத்தின் வழியாக, தீர்க்க தரிசிகள் வழியாக, ஊழியக்காரர்கள் வழியாக, வேத வசனத்தின் வழியாக உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த சத்தத்துக்கு இதுவரை நீ கீழ்ப்படியாமல் ஜெபித்துக் கொண்டு இருக்கிற உனக்கு தாண்டி, உனக்கு தான் அந்த வேதனை, உனக்கு தான் அந்த பாடுகள். காரணம் என்ன? எந்த ஒரு தேவ பிள்ளை தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிக்கலையோ அதுக்கு பிறகு நீ தேடி பிரயோஜனம் இல்லை. சகோதரனே, சகோதரியே, அவர் தட்டும்போது நீ கதவை திறக்கிறதுக்கு மனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். கேட்குறீங்கள, என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளையை ஆசீர்வதியும், என் காரியங்களை ஜெயமாக்கி தாருன்னு கேட்க தெரியுதில்ல, கேட்க தெரியுதில்ல. ஏன் இந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு உள்ள வரல? ஏன் உங்க வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் வரல? ஏன் உங்க ஜெபத்துக்கு பதில் வரலன்னா, என் ஜீவன் உள்ள தேவன், நீங்க எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீங்களோ, எந்த நன்மையை எதிர்பார்க்கிறீங்களோ, அதை அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்தில் தருவதற்காக தேவன் உங்கள் வீட்டின் வாசல்படியை தட்டுகிறார். தேவன் உங்கள் வீட்டினுடைய கதவை தட்டுகிறார். உங்கள் வாசல்படி நின்று கதவை தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கையில் தருவார். ஜெபம் மட்டும் பண்ணா போதாதுங்க, ஜெபம் மட்டும் பண்ணா போதாது. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், தேவ சத்தத்துக்கு உடனே செவி கொடுக்கணும். அவர் சொல்கிறார், என் மகளே, மகனே, என் பிரியமே, என் உத்தமையே, கதவை தர. உனக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள், உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உனக்கென்று வைத்திருக்கிற எல்லா அற்புதங்களையும் நான் உன் நடையில் நின்று உன் வீட்டின் கதவை தட்டுகிறேன். நான் தான் வைத்திருக்கிறேன், உள்ள கதவை தர, நான் வந்து உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். திறக்கணும் இல்ல, திறக்காம இருந்துக்கிட்டு சோமண்ணன் எனக்கு தரலன்னு சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் நீங்க சிந்திக்கணும். எத்தனை முறை என்ன கர்த்தர் அழைச்சு நான் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேனே, அதனால தான் எனக்கு இந்த போராட்டமோன்னு கீழ்ப்படிந்து பாருங்க. ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கணும், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு அடிமேல அடி, எதுக்கு அப்படின்னா, நான் நேசரத்தானே தேடுகிறேன், நான் நேசரத்தானே தேடுகிறேன், நான் இயேசுவைத்தானே தேடுகிறேன். காணிக்க கொடுக்குறேன், சபைக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், அந்த கூட்டத்துக்கு போகிறேன், இந்த கூட்டத்துக்கு போகிறேன், எல்லா கூட்டத்துக்கு போகிறேன். ஆனாலும் எனக்கு இந்த பாடுகள் மட்டும் நீங்களையே, பிரச்சனை நீங்கவே நீங்காது. அது நீங்கணும்னு சொன்னால் ஜெபமும் வேண்டும், அதே நேரத்தில் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா மட்டும் போல, என்ன கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார், என்ன கர்த்தர் அப்படி தரிசனம் தந்தார், இது சொல்லதுக்கு இல்லை, அதை செய்வதற்கு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கீழ்ப்படியாமல் போயிட்டு அதுக்கு மாதிரி இவ ஓடி போய் தேடுறா, இயேசுவை
தெருவில் வாரவன் போறவனை அடிச்சு நொறுக்கிட்டான். அது மாத்திரமா, அவளுடைய மேல் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டார்கள். அப்படின்னா என்ன? அந்த ரட்சிப்பின் வஸ்திரமே உங்களை விட்டு வெளியே போயிரும் தேவ பிள்ளைய. கீழ்ப்படியாத தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சொல்லி சொல்லி பார்ப்பார். கடைசியில் பிசாசனுடைய கையில் ஒப்பு கொடுக்கிற பொழுது பிசாசன் போட்டு தள்ளிடுவான். பிசாசு பாடுகள் மேலே பாடுகளை, போராட்டத்து மேலே போராட்டத்தை கொண்டு வந்துடுவான். அது மாத்திரமா, இருந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை அப்படியே தூக்கிடுவான். இந்த எத்தனை பேர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து நிற்கிற ஒரு அனுபவத்தில் நிற்கிறோம். என் அன்பின் தேவச்சனமே, இந்த எத்தனை பேர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இல்லாமலே, ரட்சிப்பின் அனுபவத்தை விட்டு, ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமலே அதை களைந்து போட்டவர்களாக இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். தேவன் அழைக்கும் போது அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வந்து ஜெபம் பண்ணுவீர்களானால் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது இல்லாமல் நான் ஜெபம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், என் தேவன் என்னை அழைச்சா சரி, அழைக்காத சரி, என் தேவன் கூப்பிட்டாருன்னா கூப்பிட்டுட்டே இருக்கட்டும், என் இஷ்டத்துக்கு தான் எழும்ப முடியும், என் சௌரியத்துக்கு தான் எழும்ப முடியும், எனக்கு அப்படி வேலை இருக்குது, எனக்கு இப்படி டயர்டாக இருக்குது, நான் அப்படி இப்படி எல்லாம் பல விதத்தில் நீங்கள் சாக்க போக்க சொல்லிக்கிட்டு படுத்து உறங்குங்க. அதுக்கப்புறம் நீங்களாம் எழுப்பி ஜெபம் பண்ணி பாருங்கள். போராட்டத்து மேல் போராட்டம் தான் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் பார்த்தீங்களா, யாருக்கு அடி பார்த்தீங்களா? யாருக்கு அடி பார்த்தீங்களா? தெருவில் வரவன் போகிறவன் யாருக்காக, யாரை அடித்தான் அப்படின்னா தேவனை தேடினவளுக்கு தாண்டி, தேவனை தேடினவளுக்கு தாண்டி, இயேசுவை தேடினவளுக்கு தாண்டி. காரணம் என்ன? அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதனால் வந்த வேணை அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகலாம். ரெண்டாவதாக பார்க்கிற பொழுது, நோவாவின் காலத்தில் நோவா என்கிற தேவ மனுஷன் அந்த ஊழியக்காரன் மூலமாக ஜனங்களுக்குள்ளாடி ஒரு அழைப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மழை வரப்போகிறது, ஜலப்பிரளயம் வரப்போகிறது, சீக்கிரமாய் மனம் திரும்புங்கள் சொன்னான். ஒருவரும் கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜனமும் கேட்கல. பாருங்க, பல மாதங்களா பல வருஷங்களா சொல்லிக்கிட்டே இருக்கிறான், ஐயா மழை வரப்போகிறது, ஜலப்பிரளயம் உருவாக போகிறது, அழிந்து போகக்கூடாது, ஆகையினாலே மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொன்னான். ஒருவனும் கேட்கல. நோவா மட்டும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அப்படியே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செஞ்சுக்கிட்டே வந்தான். பல வருடங்களாக சொன்னான், பல வருடங்களாக சொல்லி பார்த்தான். எல்லாரும் அவனை பரியாசம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நோவா மாத்திரம் சத்தத்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆனால் அந்த நோவா சொன்ன வார்த்தையை ஒருவனும் விசுவாசிக்கவில்லை, ஒருவனும் நம்பவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற நாள் வந்தது. என் தேவன் நோவாவிடத்தில் பேச ஆரம்பித்தார். நோவாவே, போதும், உன்னுடைய பிரசங்கம் போதும், நீ அழைத்த அழைப்பு போதும், இத்தனை வருஷமா இந்த ஜனங்கள் மத்தியில் இந்த சுவிசேஷத்தை அறிவித்தது போதும், நீ சொல்லிக்கிட்டே இருந்தது நீ போதும், நிப்பாட்டு, இனி நீ கூப்பிடாத, இனி நீ கூப்பிடாத. அப்போ இவன் கேட்குறான், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொல்றார், இனி நீயும் உன் குடும்பமும் தப்பும்படியாக ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொன்னார். இவன் அப்படியே கீழ்ப்படிந்து அந்த பேழையை உண்டாக்கினான். அருமையான தேவச்சனை அப்போ கர்த்தர் சொல்கிறார், நான் சொல்லுகிறபடி நீ செய், பேழையை உருவாக்கு, அதில் மிருக ஜீவன்கள் எல்லாம் வந்து தங்கும்படியாக 3 அறைகளை வை, அது மாத்திரமல்ல உன் குடும்பத்தையும் கடைசியில் ஏற்றிடணும். சரி ஆண்டவரே, என்ன விஷயம் என்று கேட்கிறான். நோவாவே, நீ இவ்வளவு நாள் அழைத்த அழைப்புக்கு ஒரு ஜனமும் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, இந்த அழைப்பின் சத்தம் முடிந்தது, இனி இந்த ஜனங்கள் வந்து உன் பேழையின் கதவை தட்டுகிற சத்தத்தை நீ கேட்பாய் என்று சொன்னார். அப்படின்னா என்ன? அழைப்பின் சத்தம் முடிந்தது, இனி ஜனங்கள் தட்டுகிற சத்தத்தை நீ கேட்பாய் என்று சொன்னார். தானா வந்து கதவை தட்டுவான் பாரு, நீ கூப்பிட வேண்டாம், தானா வந்து தட்டுவான் பாருன்ட்டார். நான் சொல்லுறதை மட்டும் நீ செய்யணும்னார். ஓகே ஆண்டவர்ன்ட்டான். நேர மனைவி பிள்ளைகிட்ட சொன்னான். கர்த்தர் சொன்னபடியே பேழையை உருவாக்கினான். அவர் சொன்னபடியே அவருடைய வேலையின்படியே எல்லாவற்றையும், மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் நோவா பேழைக்குள்ள ஏற்றும்படியாக கர்த்தர் உதவி செய்தார்.
எல்லாத்தையும் உள்ளே ஏற்றிட்டான். கடைசியாக அவன் மனைவி பிள்ளைகளையும் உள்ளே ஏற்றிட்டான். இவனும் உள்ளே ஏறிட்டான். ஏறின செகண்டில் கதவை அடைச்சிட்டார். கர்த்தரே கதவை அடைச்சிட்டார். பேழையினுடைய கதவை கர்த்தர் அடைத்தார். கர்த்தர் அடைச்சிட்டு சொல்றார், நீ உள்ளே சேஃப்டியா பாதுகாப்பா இரு நோவாவே, நீ உன் குடும்பம் பாதுகாப்பா இருந்துக்க. மழை வந்தாச்சு, ஜலப்பிரளயம் உருவாக போகுது, பேழை மதக்கும், நீ பயப்படாத, நீ பயப்பட வச்சியாத. இவ்வளவு நாள் நீ சொன்ன சத்தத்தை ஒருவனும் கேட்கல. எல்லாரும் நிர்விசாரமா இருந்தான், எல்லாரும் தூங்கிட்டு இருந்தான், எல்லாரும் பரியாசம் பண்ணா. இந்த கிழவன் எப்பவும் சொல்லிட்டு தான் இருப்பான், இப்படிதான் இவன் பேசுவான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்துக்க, இனிதான் உன் பேழையினுடைய கதவை வந்து இந்த ஜனங்கள் தட்ட போகுது. அந்த சத்தத்தை நீ கேளு. இதுவரை நீ சொன்னது ஒருவனும் கேட்கல, இனி அவன் தட்டுற சத்தத்தை நீ கேளுன்ட்டார். இவன் ரொம்ப கவனமா உள்ள இருக்கான் பேழைக்குள்ள. இவன் ஜலப்பிரளயம் உருவானது, ஜலப்பிரளயம் உருவானது கர்த்தர் சொன்னபடியே. இப்பொழுது கர்த்தர் சொன்னபடியே மழை வந்தது, ஜலப்பிரளயம் உருவானது. இப்ப ஜலப்பிரளயத்திலே பேழை மிதந்து போய்கொண்டே இருக்கிறது. இவன் ரொம்ப கவனமா கவனிக்கிறான், ரொம்ப கவனமா கவனிக்கிறான். ஆண்டவர் சொன்னாரே, இந்த ஜனங்கள் தட்டுகிறதான சத்தத்தை நீ கேட்பாய் என்று. கேட்கும்போது ரொம்ப கவனமாக இருந்தவன் கேட்டுட்டு இருக்கிறான். அப்பந்தான் அநேக திரளான ஜனங்கள் அந்த ஜலப்பிரளயத்தில் சாவுக்கு பயந்து, ஜலப்பிரளயத்தில் சாவுக்கு பயந்து ஓடி வந்து பேழையினுடைய கதவை தட்டுகிறார்கள். நோவாவே பேழையே கதவை திறயும், நோவாவே கதவை திறயும், நோவாவே கதவை திறயும், நோவாவே கதவை திறயும் என்று சொல்லி பேழையினுடைய கதவை தட்டினார்கள். கர்த்தர் சொல்கிறார், நோவாவே, நோவாவே, ஜனங்கள் தட்டுகிற சத்தம் உனக்கு கேட்குதா, கேட்குதான்னு கேட்டார். நோவா சொல்றான், ஆமாண்டவரே, நீ சொன்னபடியே ஜனங்கள் வந்து இப்ப தட்டுறாங்க, தட்டுறாங்க, நீ பேசாம உள்ள இரு. அவங்க தட்டிக்கிட்டே இருக்கட்டும், நீ பேசாம உள்ள இரு. இல்லை ஆண்டவரே, ஜனங்கள் பாவம், நான் கதவை திறந்து உள்ள ஏற்றிடட்டுமா? அவன் கொஞ்சம் கரிசனை உள்ளவனாக தான் இருந்திருப்பான், அக்கறை உள்ளவனாக தான் இருந்திருப்பான். இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கோம்ல, இத்தனை வருஷம் ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோம்ல. ஐயா, மழை வரப்போகுது, ஜலப்பிரளயம் உருவாக போகுது, மனம் திரும்புங்க, மனம் திரும்புன்னு சொன்னனே. இந்த ஜனங்கள் இப்போ வந்து கதவை தட்டுறாங்கல்ல, கதவை திறக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, பேசாம நீ உள்ள இரு, நீ உள்ள இரு, நீ உள்ள இரு. உன் சத்தத்தை இதுவரை எவனும் கேட்கல, எந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியல. இப்ப அவன் தட்டுறான், நீ பேசாம இரு. அன்னைக்கு நீ தட்டும் போது எல்லாரும் பேசாம தானே இருந்தாங்க, இன்னைக்கு அவன் தட்டும் போது நீ பேசாம உள்ள இரு. உள்ள இருந்துட்டான் பாருங்க, உள்ள இருந்துட்டான் பாருங்க. தட்டி தட்டி பார்த்தார்கள், கதவு திறக்க முடியல. நோவாவும் தட்டி திறந்துடலாம்னு தான் எட்டி பார்த்தான், நோவாவும் திறந்துடலாம்னு தான் பார்த்தான். கர்த்தர் சொன்னார், நான் அடைத்த கதவை நீ திறக்க முடியாது. உடனே உள்ள இருந்து சொல்றான், ஐயா, நீங்க எவ்வளவு தட்டினாலும் இனி கதவு திறக்காது, நீங்க எவ்வளவு சத்தம் போட்டு அழுதாலும் இனி கதவு திறக்காது, நீங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டாலும் இனி கதவு திறக்காது. காரணம், இந்த கதவை நான் அடைச்சது இல்லையா, கர்த்தரே அந்த கதவை அடைச்சார், கர்த்தரே அந்த கதவை அடைக்கிறார். திறக்கிறதுக்கு என்னால முடியாது. எவ்வளவு நாட்களா உங்ககிட்ட சொன்னேன், எவ்வளவு வருஷங்களா சொன்னேன், எத்தனை மாதங்களா சொன்னேன், ஐயா மனம் திரும்புங்க, ஐயா மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ஐயா மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மழை வரப்போகிறது, ஜலப்பிரளயம் உருவாக போகுது, நீங்க அழிஞ்சிடக்கூடாது, நீங்க அழிஞ்சிடக்கூடாது, நீங்க அழிஞ்சிட்டா நரகத்தில் போய் சேர வேண்டியது வரும், அக்கினி கடல்ல போய் சேர வேண்டிய வரும். மனம் திரும்புங்கன்னு சொன்னனே, கேட்கலையே. இப்ப கதவை தட்டுறீங்க, இப்ப இந்த கதவை என்னால் திறக்க முடியாது என்று சொன்னார். நாட்கள் கடந்தன, ஏற்ற வேளை வந்தபோது பேழையினுடைய கதவை நோவா திறந்தார். திறந்து பார்க்கிற பொழுது எல்லா ஜனங்களும் செத்து மடிஞ்சு கிடக்கிறதை கண்டார், செத்து மடித்து கிடக்கிறதை கண்டார். வேதம் சொல்கிறது, நோவாவின் காலத்தில் நடந்தது போல இந்த மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். அதுக்கு முன்பதாகவே என் தேவன் இன்றைக்கும் உங்க கதவை தட்டுகிறார், இன்றைக்கும் கதவை தட்டுகிறார். ஊழியக்காரர்கள் மூலமாய் கதவை தட்டுகிறார், செய்திகள் மூலமாய் கதவை தட்டுகிறார்.
பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்குது, மனம் திரும்பு. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்குது, மனம் திரும்பு, மனம் திரும்பு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு வா. இயேசு என்கிற அந்த பேழைக்குள்ள வந்துரு. நீ பாதுகாக்கப்படுவாய். அக்கினின்னு எரிகிறதான கந்தக கடலிலே, அந்த நரகத்தின் வாசலில் நிற்காத. சத்தத்தை கேளு, மனம் திரும்பு. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தை விட்டு மனம் திரும்பு. நீ இயேசுவை அண்டை வா. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, வா என்று அழைக்கிறார். அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு இன்னும் நீ திரும்பாமல் இருப்பாயானால், இன்னும் மனம் திரும்பாமல் இருப்பாயானால், அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு இன்னும் நீ கீழ்ப்படியாமல் இருப்பாயானால், தேவப்பிள்ளையே, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். இது வேதம் சொல்கிறது. அப்படியான நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? அந்த ஜனங்கள் எல்லாம் செத்து மடிந்தார்கள். ஆனால் கீழ்ப்படிந்த நோவாவும் அவன் குடும்பம் மாத்திரம் தப்புவிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இது ஊழியக்காரன் மூலமாய் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதை கேட்டு மனம் திரும்பினவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனமே, இங்கு வேதம் சொல்கிறது, வீட்டு எஜமான் தன்னுடைய கதவை பூட்டின போது. நல்லா நீங்க கவனிச்சுக்கிடுங்க. இப்போ வீட்டு எஜமான் கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று கொண்டு, ஆண்டவரே 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 எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது, எப்போ? வீட்டு எஜமான் கதவை அடைச்ச பிறகு. இப்ப வெளியே நின்று தட்டிட்டு நிற்கிறான், ஆண்டவரே ஆண்டவரே கதவை தரங்க கதவை தரங்க கதவை தரங்கன்னு தட்டும்போது வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருமா. அந்த சத்தம் என்ன சத்தம் தெரியுமா? அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் கதவை தட்டுகிற நீங்கள், ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுற நீங்கள், உங்களை பார்த்து சொல்லுவாரா, நீங்கள் எவ்விடத்தாரோ எங்க உள்ள ஆளோ எனக்கு உங்களை தெரியாதுன்னு பாருலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உங்களை தெரியாது. எப்படிப்பட்ட வார்த்தை வருது பார்த்தீங்களா? யாருக்கு இந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு, வீட்டு எஜமான தேடுகிறவர்களுக்கு. எப்போ? கதவெல்லாம் அடைச்ச பிறகு தேடுகிறவர்களுக்கு. திறந்திருந்த போது தட்டினவர்களுக்கு அல்ல. கதவு திறந்திருந்த போது, கதவு திறந்திருந்த போது வீட்டுக்குள்ள வர வேண்டும் என்று எண்ணாதவர்கள், கதவு திறந்திருந்த போது எஜமான தேடாதவர்கள், கதவு திறந்திருந்த போது எஜமானுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள், கதவு திறந்திருந்த போது எஜமான அழைத்த போது உள்ளே வராதவர்கள், கதவு அடைச்ச பிறகு தட்டுவானாம். காபால சந்தராதுவரபா. கதவு அடைச்ச பிறகு தட்டுவானா, ஆண்டவரே 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 கூப்பிடுவான். திறக்காது. ஆனால் உள்ள இருந்து ஒரு சத்தம் வரும், நீங்கள் யாரோ எனக்கு தெரியாது, நீங்கள் எப்படிப்பட்டவரோ எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட நபர் என்று எனக்கு தெரியாது, நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி கூப்பிடுறீங்க, ஆனால் எனக்கு உங்களை தெரியவே தெரியாது. ஏன் தெரியுமா? அவர் கூப்பிடும்போது நீங்க செவி கொடுக்கல. இப்ப நீங்க கூப்பிடும்போது உங்களுக்கு வருகிற பதில் இதுதான். இவன் சொல்ற, ஆண்டவரே உங்களுக்கு எங்களை தெரியாது, உங்களுக்கு எங்களை தெரியலையா? நான் தான் காணிக்க கொடுத்தேன், நான் தான் சபைக்கு ஒழுங்கா போனேன், சபையை கெட்டதுக்கு நான் தானே பயங்கரமா கூடுதலாக ரூபா கொடுத்தேன், நான் தானே ஆண்டவரே, நான் தான் கூடுதல் ரூபா கொடுத்தேன், நான் தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தேன், இந்த கோபுரத்தை நான் தான் கெட்டினேன், இதுக்கு முழு பணத்தை நான் தான் கொடுத்தேன். அது மாத்திரம் ஆண்டவரே, எத்தனை பேருக்கு உங்க நாமத்தை சொல்லி, இயேசுவின் நாமத்தில் பிசாசு போகட்டும், இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினால் யாவது அற்புதம் நடக்கட்டும், இப்படியெல்லாம் நிறைய காரியத்தை உங்க நாமத்தை சொல்லி தான் நான் செஞ்சேன்.
அற்புதம் நடந்துச்சு, அடையாளம் நடந்துச்சு, தீர்க்க தரிசனம் வேற நான் சொன்னேன், எங்களை தெரியலன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தை சொல்லி நீ என்னதான் அற்புத அடையாளங்களை செய்திருந்தாலும், நீ மட்டுமில்லை, இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கிற எந்த மனுஷன் கொண்டும் நான் அந்த அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறேன். ஆனாலும் ஒன்றை எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒன்றை எனக்கு தெரியாது. ஒரே வார்த்தையில் முடிக்கிறார், ஒன்றை எனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? நீ என்னை கூப்பிட்ட, ஏன் தெரியுமா? நான் உன்னை கூப்பிட்ட போது என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல. நான் கூப்பிட்ட போது நீ கீழ்ப்படியலை. நான் கதவை திறந்து வச்சிருந்த நேரமெல்லாம் நீ வரல. ஆனால் நீ அற்புதம் செஞ்ச, அடையாளம் செய், அற்புதத்தை செய், அடையாளத்தை செய், நன்மையை செய், என்ன வேணாலும் செய். என்னதான் நீ செய்தாலும் என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கணும், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் பொழுதுதான் எனக்கு ஒன்று தெரியும். அப்படி கீழ்ப்படியாதவனுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. என் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியணும், என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கணும். அப்படிப்பட்டவனை தான் நான் உற்று நோக்குகிறேன். அவனை தான் என் கண்களுக்கு தெரிகிறது, அவனை தான் என் கண்களுக்கு தெரிகிறது. என் அன்பின் தேவச்சனமே, கடைசி தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், ஒன்றை எனக்கு தெரியாது, ஒன்றை எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நம்ம காதில் கேட்டுறவே கூடாது. ஆண்டவரே, இவ்வளவு நாளும் உண்மை நோக்கி நான் ஓடி ஓடி வந்துட்டு கடைசி என்னவே தெரியலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என் நிலைமை பரிதாபம் ஆண்டவரே, என் நிலைமை பரிதாபம் ஆண்டவரே. இத்தனை நாளும் கூப்பிட்டுக்கிட்டு நான் கடைசி வந்து பேழையின் கதவை தட்டும் போது எனக்காக நீங்கள் கதவை திறக்காம விட்டுட்டேன்னு நான் செத்தே போயிடுவேன். செத்து போகிறதில்லை, போகிற இடம் நரகத்துக்கு போயிடுவேன், அக்கினி கடலில் போயிடுவேன். ஆண்டவரே என்னை மன்னிங்க, நீங்கள் கூப்பிடுற சத்தத்துக்கு நான் இப்பொழுது செவி கொடுத்து வருகிறேன் என்று சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளை வருவியோ அவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சொன்னார், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. எவ்வளவு பரிதபிக்கப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளவு வேதனையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இத்தனை நாளும் நீங்கள் தேவனை தேடிக்கிட்டோம், கடைசி நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை மட்டும் நம்ம காதில் கேட்டவே கூடாது. அதுக்கு முன்பதாகவே மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை நோக்கி நீர் எவ்வளவோ கூப்பிட்டு இருக்கிறீங்க, நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன், இந்த நாளிலிருந்து உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கும், உம்முடைய அழைப்புக்கு நான் இணங்கி வருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி எந்த தேவ பிள்ளை கதவை இன்றைக்கு திறக்கிறீர்களோ, உங்கள் இதயமாகிய கதவை இன்றைக்கு திறக்கிறீர்களோ, உங்கள் செவி அடைக்கப்பட்ட கதவை திறக்கிறீர்களோ, கண்டிப்பாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை விட மேலான நன்மைகளை தருவார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பன் இந்த தேவ செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், பிரச்சனை எல்லாம் நீங்க வேண்டுமானால் அவர்கள் கீழ்ப்படிந்து உமது சத்தத்தை கேட்டு கதவை திறந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிற பொழுது எல்லா அற்புதங்களும் செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கலங்காத தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படிங்கள். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.